வருகையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாய் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரில் இந்த கிறிஸ்து திருவருகையின் நாட்களில் குறிப்பாய் டிசம்பர் மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமையின் காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த ஊழியத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறமாக எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, மாறாதவராய் ஆண்டவரை இருந்து எங்களை வழி நடத்துகின்றவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை ஜீவனோடு எழுப்பியிருக்கிறதற்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பாதத்தில் இருந்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஆசீர்வாதத்தை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இதை ஆண்டவரே கேட்டு பயன்பெறுகிற மக்களுடைய வாழ்க்கையில் உடைய வருகைக்கான ஆயத்தங்களை நீர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியனோடு இணைந்து ஊழியத்தில் இருக்கின்ற அன்பர் சாரியம் சாகு சாரியம் நீர் எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் கிறிஸ்து திருவருகையை நாம் கொண்டாட 135வது ஞான பாடலாகிய குணமடை சீர்கெட்ட ஆதாமின் ஜாதியே என்ற ஞான பாடலை நாம் பாடுவோம். 135. குணமடை சீர்கெட்ட ஆதாமின் ஜாதியே, தெளிந்து போனி மேத்த இருண்ட லோகமே, என் வானராஜ்யம் சமீபமாய் இதே நீகவனித்து விழிக்கும் சமயம், பூலோகத்து கண்மாக நரதயாமர உயிர்கதியுமாக கொடுத்த ரட்சகர், உங்களிடத்திலும் இறங்கிறதற்காக மிகுந்த கருத்தாக இருங்கள் யாவரும். இருதய கேபியை சுத்திகரியுங்கள், ராஜாவுக்கு வழியை சரிப்படுத்துங்கள், நீரம்பு பள்ளமே மேடானதே நீ தாழ் போமுரடே நீ மாறு பேருந்து கோணரே, நோருங்க பெற்ற ஆவி கர்த்தாவு காணது, இதோ கொழுத்த பாவி கேடும் நாள் கேட்டது, தெய்வூதலுக்கு கீழ்பட்ட செம்மையான மனந்தா கிறிஸ்து காண ஓடாரமாகுது. ஆயனை நீரே மூன்றும் இக்ராட்ச நாளிலே
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, அது பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 1 அதிகாரம் 2 முதல் 11 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். பவுலடிகளார் பிலிப்பு சபைக்கு எழுதிய கடிதத்தினுடைய இந்த சிந்தனைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, என்னுடைய தலைப்பு A heartfelt prayer for spiritual growth. இருதயத்தில் இருந்து வேண்டுதல் எதற்காக என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இருதயத்திலிருந்து வேண்டுகின்ற ஒரு ஜெபமாக பவுலடிகளார் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இது சிறைகூட மடல் என்று நமக்கு தெரியும். பிலிப்பியர், கொலேசியர் இதெல்லாம் சிறையிலிருந்து அவர் எழுதுகிறார் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். இதில் 3 முக்கியமான செய்தி நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு திருச்சபையை மிக அதிகமாய் நேசிக்கிற பவுலடிகளார் ஒன்று. இரண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை விரும்புகின்ற பவுல். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில ஜெபத்தினுடைய பங்களிப்பு என்று 3, the apostle Paul's affection for the Philippian church, the importance of spiritual growth and maturity, the role of prayer in spiritual growth என்ற 3 சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கின்றோம். முதல் சிந்தனை நாம் பார்க்கும்போது, பவுலடிகளார் பிலிப்பு திருச்சபையின் மேலே மிகுந்த அக்கறை கரிசனை உடையவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர் இங்கே வாழ்த்துறையோடு ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பிலிப்பு நகர இறைமக்கள், சபை கண்காணிப்பாளர்கள், திருத்தொண்டர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பணியாளர்களான பவுலும் தீமோத்தேயும் எழுதுவதாவது: நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக்குக என்று முதல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா? இந்த கிரீட்டிங்ஸ், அப்பாஸ்டல் கிரீட்டிங்ஸ் என்று சொல்லுவோம். அந்த கிரீட்டிங்ஸ், அப்போஸ்தலருடைய வாழ்த்துறையோடு இந்த பகுதியை ஆரம்பிக்கிறார். இரண்டாவது, நன்றியும் இறை வேண்டலும் இங்கே நம்ம பார்க்குறோம். பால்ஸ் அஃபெக்ஷன் ஆஃப் பிலிப்பியன் சர்ச். அவர் பிலிப்பு சபை மேலே எவ்வளோ அன்பாய், ஒரு ஊழியக்காரன் திருச்சபையின் மேலே அன்பாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அவர் அந்த திருச்சபையை ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, அல்லது புதிதாய் போய் பணி செய்தாலும் சரி, திருச்சபையின் மக்களையும் சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் நேசிக்கின்றவர்களாக அவர் இருக்க வேண்டும். உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்காற்றுகிறீர்கள் என்று பவுல் மிக அழகாய் சொல்லுகிறார். பாருங்க, கடவுளுக்காக நன்றி சொல்றார். அதாவது இந்த மக்களுக்காக கடவுளிடத்தில் நன்றி சொல்லுகிறார். ஏனென்றால் ஊழியம் செய்வதில் திருச்சபையின் மக்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டங்களில் நிறைய திருச்சபைகள் ஊழியத்தில் பங்களிப்பு செய்வதே இல்லை. ஆயர் மட்டும் செய்வார், அவரோட கூட யாரும் செய்யாம சபையினுடைய வளர்ச்சியில் எந்த பங்களிப்பும் சபையார் பொறுப்பாளர்கள் இல்லாமல் இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை வளர வேண்டும் என்றால், ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது சபை மக்கள் அனைவரும் பங்களிப்பு செய்ய வேண்டும். அதான் சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்காக மகிழ்ச்சியோடு மன்றாடுகிறேன். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் இன்று வரை, எப்போ ஊழியத்தை ஆரம்பிச்சனோ அப்பத்திலிருந்து இன்று வரை நீங்க என் கூடவே இருக்கிறீங்க, எனக்காக ஜபிக்கிறீங்க, இந்த ஊழியத்தை நீங்க பங்கேற்று செய்றீங்க, பங்காற்று வருகிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியம். இந்த பங்களிப்பு மிக மிக அவசியம். பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லையா? இதை நம்ம நிறைய பேர் செய்யறதில்ல. ஆலயத்துக்கு போவோம், வருவோம், அவ்வளோதான், மிஞ்சி போனால் காணி கொடுப்போம். ஆனால் பங்களிப்பு என்பது மிக மிக அவசியம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் எல்லாம் நடக்கிறது. இந்த கேரல் ரவுண்ட்ஸில் எத்தனை பேர் நம்ம போகிறோம் இல்லையா? பங்களிப்பு நம்ம செய்கிறோமா? சபையினுடைய பொறுப்பாளர்கள் போனால் போதும், சபையினுடைய மூத்த விசுவாசிகள் போனால் போதும், வாலிபர்கள் போனால் போதும் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் போனால் எப்படி இருக்கும் யோசி.
ஒரு 100 குடும்பம் இருக்குதுன்னா 100 பேர் பஜனைக்கு சென்றால் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம யோசிப்பது இல்லை. நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி உற்சாகப்படுத்துவது இல்லை. செய்கிறவங்க தான் செய்யாதவங்க அப்படியே ஊழியத்துல இல்லாம இருக்கிறத நம்ம அதனால தான் சபையினுடைய வளர்ச்சியில இன்னைக்கு தோய்வு ஏற்பட்டு இருக்கிறத இன்னைக்கு நமக்கு பின்னாடி ஆரம்பிச்ச சபைகள் எத்தனையோ சபை, லுத்தரன் சர்ச்சுக்கு பின்னாடி ஆரம்பித்த சபைகள் எல்லாம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் எல்லாம் வளர்ந்து விட்டது. இப்போ அவனுடைய ஊழியம் மிக சிறப்பா இருக்கிறது. நம்முடைய ஊழியம் தேங்கி நிற்கிறதா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரனாக நான் பதிவு செய்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பவுலடிகளார் சொல்றாரு, the importance of spiritual growth and maturity. இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு தேவையான வளர்ச்சி, முதிர்ச்சி என்று நம்ம பார்க்கிறோம். வளர்ச்சியும் தேவை, முதிர்ச்சியும் தேவை. அதுதான் நம்ம இங்க பார்க்கின்றோம். அதான் பவுல் இங்க சொல்லுகிறார், உங்களுக்குள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவேற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். நீங்கள் என் இதயத்தில் இடம்பெற்று விட்டீர்கள். உங்கள் எல்லாரையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுவது முறையே. ஏனெனில் நான் சிறையில் இருக்கும் இந்நேரத்திலும் நற்செய்திக்காய் வழக்காடி அதை நிலைநாட்டிய காலத்திலும் நான் பெற்ற அருளில் உங்களுக்கும் பங்கு உண்டு. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவு உள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாக இருக்கிற என்பதற்கு கடவுளே சாட்சி. ஆரம்பத்தில் இருந்த பவுலடிகளார் அவருடைய மெச்சூரேஷனுக்காக, அந்த வளர்ச்சிக்காக, growthக்காக நிறைய பாடுபடுகிறார். வசனத்தை சொல்றார், சத்தியத்தை சொல்றாரு, சுவிசேஷத்தை சொல்றாரு. அவங்க வளர்ச்சியில பவுலுடைய மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அதான் சொல்றார், நீங்கள் என் இதயத்தில் இடம் பெற்று விட்டீர்கள். ஒரு சபையார் ஆயருடைய இதயத்தில் இடம்பெற்று விட்டால் அது மிக சிறப்பானதாக இருக்கும் என்று நம்ம பார்க்கின்றோம். அதுதான் பவுலடிகளார் மிக சிறப்பாய் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியுது. மூன்றாவது, the role of prayer in spiritual growth. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜபத்தினுடைய பங்களிப்பு, முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜபம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதான் பார்க்கிறோம் 9-11. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்து உணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கிறேன். பாருங்க, 2வது வருகைக்காக நீங்க ஆயத்தப்படணும் அப்படின்னு பவுல் இந்த பகுதியில் நிறைவு செய்கிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபத்தினுடைய வளர்ச்சி, ஜபத்தினுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். இல்லையா? ஜபம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அதான் இங்கே இந்த 9-11 நம்ம பார்க்கின்றோம். the role of prayer in facilitating spiritual growth and maturity. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் ஜபிக்க வேண்டும். அதற்கு உதாரணம் வேற யாரும் இல்லை, இயேசு ஆண்டவர் தான். பகலெல்லாம் ஊழியம் செய்வார், இரவு நேரத்தில் தனித்த ஒரு இடத்துல போய் அவர் ஜபித்து கொண்டு இருக்கிறார். இல்லையா? கடவுளோடு ஜபிக்கிறார், உறவு கொள்ளுகிறார். தனியாக ஒரு தற்கால இறையலாளர் ஒருத்தர் சொல்றாரு, இயேசுவானவர் கடவுளோடு கூட அவர் தியானத்தில் இணைந்திருந்தார், அவர் தியானம் செய்தார் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அளவுக்கு கடவுளோடு, பிதாவோடு இயேசுவானவர் ஒன்றிருந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். இல்லையா? அதே போல prayer helps to cultivate a deeper relationship with God, increase faith and trust and promote spiritual growth. பாருங்க, ஜெபம் என்பது கடவுளோடு கூட ஒரு பெரிய ஆழமான உறவை நமக்கு தருகிறது. ஆமென். அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறது, நம்பிக்கை அதிகப்படுத்துகிறது, ஆவிக்குரிய வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது. அடுத்தது, the importance of praying for others, particularly for their spiritual growth and maturity. மற்றவங்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது. இன்னைக்கு இந்த பென்சல் புயல்னால எத்தனையோ மக்கள், எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இத்தனைய குடும்பங்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. குறிப்பாய் திருவண்ணாமலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் உயிரிழந்திருக்கிறத, குடும்பங்களை உயிர்ந்திருக்கிறத பார்க்கணும். நிறைய பொருட்சேதங்கள் இல்லையா? ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க.
ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் பயிர்கள் வீணா இருக்கிறது. ஏறக்குறைய 1.5 கோடிக்கு மேல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தென்பண்ணை ஆற்றினுடைய கரையோரத்தில் இருந்த சாத்தனூர் அணை திறந்து விடப்பட்டதுனால அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம இவங்களுக்காக நம்ம ஜபிக்கிறோமா, அல்லது வெறும் செய்தியில பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆயிட்டு இருக்குதே அப்படி சொல்லி கடந்து செல்கிறோமா? கடந்து செல்கிற மக்களா நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவங்களுக்காக மன்றாட வேண்டும். ஒருவேளை நாம் பக்கத்தில் இருப்போம் என்றால் அவர்களிடத்திலே போய் சந்தித்து பொருளாதார உதவியை கூட திருச்சபையின் வழியாக நாம் செய்ய வேண்டும். இதுதான் களத்துல இயேசு ஆண்டவர். பாருங்க, இயேசு ஆண்டவர் எப்பொழுதுமே ஜபித்துட்டு அவர் களத்துக்கு போகாம இருக்கவே மாட்டார். ஜபிப்பாரு, களத்துக்கு போவார், போய் அற்புதங்களை அடையாளங்களை செய்வாரு இல்லையா, ஏழை எளிய மக்களோடு இருப்பாரு. அதுதான் களப்பணி. அப்ப நம்ம ஜபிக்கிறோம், சபையில எல்லாரும் யாரும் ஜபிக்காதவங்க இல்லை, ஆனால் களத்திலே போய் பணியாற்றுகிறோம். அந்த ஜபத்தினுடைய முடிவு எங்க இருக்குது? களத்துல. அப்போ நம்ம இதை செய்வதற்கு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுவோம். உடைய வருகையில நிச்சயமாக நீங்க போய், நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்களா? தாகமா இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீங்களா? தண்ணீர்னால என் வீடெல்லாம் அழிஞ்சு போச்சு, என்னை யாரும் பார்க்க வரலன்னு கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, எனக்கு எந்த பாதிப்பு வரல, நான் நல்லா இருக்கிறேன்றா போதுமா? மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டாமா? அவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டாமா? கிறிஸ்துவின் பணியை செய்ய வேண்டாமா? கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்ட வேண்டாமா? அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய அழைப்பு. அவருடைய வருகையில இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பார். ஆகவே சக மனிதனை நேசித்து அன்பு செலுத்தி நாம் வாழ தூய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம் அனைவருக்கும் கிருபை செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பவுலடிகளார் வழியாய் ஆண்டவரே பிலிப்பு சபைக்கு கொடுத்த இதோ ஆவிக்குரிய வளர்ச்சி, சபையின் மேலே கொண்டிருக்கிற அன்பு, அக்கறை, ஜபத்திலே பங்களிப்பு, இவை எல்லாவற்றையும் கேட்டோம். ஆமாண்டவரே, நாங்கள் வெறும் கிறிஸ்தவ மக்கள் என்று வாயிலே சொல்லி கொண்டில்லாமல் ஜபிக்கிறவர்களாகவும் சபை மேலே அன்பாய் இருக்கிற மக்களாகவும் இதே வேளையில மற்றவர்களுக்கு களத்தில் சென்று உதவி செய்கிற மக்களாக இருக்க கிருபை தார். குறிப்பாக இந்த பென்சல் புயல்ல ஆண்டவரை 1.5 கோடி மக்களுக்கு மேலாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று அறிகிறோம். திருவண்ணாமலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் இறந்து போனாங்க. ஆண்டவரை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடு மாடுகளை வீடு வாசல்கள் இழந்திருக்கிறாங்க. இந்த தென்பண்ணை ஆற்று ஓரத்தில் இருந்த ஆண்டவர் ஏராளமான ஊர்கள் ஆண்டவரை அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ராஜா கண்ணோக்கி பார், அவங்களுக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம், ஜபிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம். ராஜா ஆண்டவருக்கு சுத்தமான அரசாங்கம், குறிப்பாய் மத்திய அரசாங்கம் ஆண்டவரை அவருடைய தமிழக அரசு கேட்கின்ற பணத்தை விடுவித்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கிருபை தார். ஆண்டவர் ஆயிரக்கணக்கான பயிர்கள் நாசமாக இருக்கிறது, கண்ணோக்கி பாரு ராஜா. ஆகவே எல்லாருக்காக ஜபிக்கின்றது என்னுடைய கடமையாய் இருக்கிறது என்பதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் உணர்ந்து ஆண்டவரை வாழ, ஆண்டவரை செயல்பட கிருபை தார். சபையாரை நேசிக்கவும், ஆயரை நேசிக்கவும், இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷத்தை ஆண்டவர் எப்பொழுதும் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அபியாசப்படுத்த கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். காலை நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னருக்காக, நான் துணை முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் களத்தில் சிறப்பாய் இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னும் சிறப்பாய் பணியாற்றி ஏழை எளிய மக்கள், வாழ்வாதாரத்தில் இழந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் உரிய நிவாரணங்களை கொடுக்க ஆண்டவர் கிருபை தார். ஆண்டவரை மணிப்பூருக்காக ஜபிக்கிறோம். பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சீக்கிரமாக அந்த ஆண்டவர் இடத்துல சமாதானம் நிலைநாட்டப்பட ஆண்டவரை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஆண்டவரை முயற்சிகள் எடுக்க கிருபை தார். இந்தியா முழுக்க அமைதி, சமாதானத்தை தேவன் தாரும். அதே போல உலக நாடுகள், ஹமாஸ் ஆண்டவரை தீவிரவாத இயக்க அந்த போருக்காக, இஸ்ரேல் போருக்காக, உக்ரைன் ரஷ்யா போருக்காக, உலக நாடுகள் அமைதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். கண்ணோக்கி பாரு. நம்முடைய பிறப்பின் பண்டிகையை ஆண்டவரை எதிர்நோக்கி உற்சாகத்தோடு இருக்கிற நாங்கள் இந்த போர் ஆண்டவரை சம்பந்தப்பட்ட செய்திகளை கேட்காமல் இருப்பது மிகவும் அது ஒரு ஆசீர்வாதமான செய்தியா இருக்கும். ஆகவே அதிலிருந்து ஆண்டவரே மக்களை காத்தரல வேண்டுமா ஜபிக்கிற எத்தனையோ குழந்தைகள், பெண்கள் இதுவரையில மடிந்து போயிருக்கிறாங்க, வாழ்வாதாரத்தை விட்டு போயிருக்கிறாங்க. ராஜா கண்ணோக்கி பாருங்க ராஜா. பயந்து கொண்டிருக்கிற அந்த பெண்கள், குழந்தைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் போர் நிறுத்தத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபை தார். விசேஷமாய் உடைய தாய் திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் அனைத்து சபைகளையும், சபைகளுடைய குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், ஆண்டவரே சபையினுடைய அனைத்து ஆண்டவர் பணிகள், பணியாளர்களுக்கு ஜபிக்கிறோம். கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் எல்லாம் மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமையோடு எல்லா குடும்பமும் பங்களித்து அதை சிறப்பாக செய்ய ஜபிக்க கர்த்தர் கிருபை தாரும். முடிந்த வரையில ஏழை எளிய மக்களுக்கு
நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்த இடத்துல இல்லாம அறிவிக்காத இடத்துல கிராமங்களுக்கு போய் பட்டணத்துல இருக்கிற சபையாரெல்லாம் பணியாற்ற ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சிந்தனையை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ராஜா. தொடர்ந்து இந்த நாளில கூட இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்பர் சாரியம் ஆண்டவரே இப்படி ஏஞ்சக்காவையும் உண்மான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் சாக்கோ சாரியும் டீச்சரை ஆசீர்வதிங்க. குடும்பங்களாய் நாங்கள் சேர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் முன்னெடுக்கிற போதும் இப்படி கிருபை எங்களோடு தங்கியிருந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் என்னுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கும். பலவீனமாக இருக்கிற என்னுடைய பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய அன்பு சகோதரி தீபா, ஏழுமலை, லதா, ஆலன், ரஃபியா, வேலன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க ராஜா. படுக்கையில் பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தார். அதே போல அன்பு சகோதரி ராஜன் அவருடைய ஆண்டவரை சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற முதுகு தண்டுபட பிரச்சனையில் பிரியதர்ஷினி ஆண்டவர் ஏதோ அவருடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை தாருடைய அன்பு தாயார் அமுதாமாவையும் குடும்பத்தின் மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் இந்த நாளில் பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிறார்களோ கண்ணோக்கி பாரும். இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்றவர்களை ஆசீர்வதி ராஜா. தொடர்ந்து உடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாட்களில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். உம்முடைய ஆண்டவரே முதல் வருகையின் ஊழியத்தையும் 2ஆம் வருகைக்கான ஆயத்தத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை தார். துதி கனமாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.